கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் மாதத்தின் முதல் ஞாயிறு திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்வோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் முதல் 56ஆம் வசனம் வரை. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிறு திருவிருந்து ஆராதனையிலே அர்ப்பணிப்போடு தகுந்த ஆயத்தத்தோடு கலந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 3வது பாடல், உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 3வது பாடல். Thank you.
திருவிருந்து ஆராதனை முறைமை புத்தகம் பக்கம் 3. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறனிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்காற்படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பொதுவான பாவ அறிக்கையை யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இரங்கும், மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இரங்கும். நாங்கள் செய்த யாவையும் எங்கள் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தன்னிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வேன்.
என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று எங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்த்துக் கொள்வீராக. ஆமேன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லுகிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 41. Responsive reading is taken from Psalm 41. சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதி காலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். Let us all confess our faith through Apostolic Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்.
அவ்விடத்தில் உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. John chapter 8 verses from 1 to 11. யோவான் 8:1 முதல் 11 வசனங்கள். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகி எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடந்து போன 8 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்தீர். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். ஆண்டவரே, நீர் எங்கள் கரங்களை பற்றி புதியதொரு மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க அருள் புரிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த புதிய மாதத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு உம்மை நோக்கி கஞ்சுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக, எங்களுடைய மீட்புக்காக, எங்களுடைய விடுதலைக்காக உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரின் பாடுகளினாலே, சிலுவையில் அவர் செலுத்திய கிரயத்தினாலே எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த விலை மதிக்க முடியாத அந்த மீட்புக்காக, விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நன்னாளை நினைவு கூறத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஆயத்தம் செய்து கொடுத்த அந்த பந்தியிலே கலந்து கொள்ள
நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பாத்திரவான்களாக மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சொற்களினாலே, எங்களுடைய சிந்தனைகளினாலே, எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களினாலே உம்மை துக்கப்படுத்திய நாட்கள் உண்டு. உம்மை விட்டு வழி விலகி தூரமாக சென்ற நாட்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ற விதத்திலே நீர் எங்களை தண்டித்து விடாமல் உம்முடைய தயவினாலே, உம்முடைய காருண்யத்தினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே எங்களை தாங்கியறல வேண்டுமாறு உம்முடைய தூய்மையான இரத்தத்தை ஈசோப்பினாலே எங்கள் மீது தெளித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். உம்முடைய பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் தலைவராக இருந்து, ஆலோசனை கர்த்தாவாக இருந்து, பாதுகாவலராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்தரல வேண்டுமாறு வரும் நாட்களில் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட, அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமையடைய, உம்முடைய ராஜ்யம் விரிவடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையின் அனுபவங்களாக மாற்றிக்கொடும். உயர்கல்விக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு உயர்கல்வியில் ஏற்ற வேளையில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலாகாலத்திலே நிரந்தரமான வேலை வாய்ப்பை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலாகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும். திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து கற்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலாகாலத்திலே கற்பத்தின் கனியின் மூலமாக ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் சந்தித்து வருகின்ற இந்த கொரோனா வைரஸினாலே ஏற்படுகின்ற பாதிப்பில் இருந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய பாதுகாவலை கட்டளையிட்டரல வேண்டுமாறு ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் போராட்டத்திலே முன்களத்தில் நின்று செயல் வீரர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்காக, காவல்துறையினருக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, அரசு எந்திரங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உற்சாகமான ஆவியோர் மீது பொழிந்து உம்முடைய பணியை துரிதப்படுத்தியறலும். ஆண்டவரே, இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். இந்த வைரஸினாலே பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே, நீர் விடுதலையை கட்டளையிட்டரல வேண்டுமாறு, அவருடைய பொருளாதாரங்களை சீர் செய்து கொடுத்தரல வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகின்றோம். இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக ஆண்டவரே, இந்திய தேசத்தின் பொறுப்புகளில் இருக்கின்ற மக்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஞானத்தை அவர்களுக்கு கட்டளையிடும். ஆண்டவரே, பாமர மக்களுடைய வாழ்வு வளம் பெறத்தக்கதாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு தாரும். கொடுத்து வருகின்ற ஆசீர்வாதமான மழைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதமான மழையை தாரும். இந்த மழையினாலே மகாராஷ்டிரா மாநிலத்தின் விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட, இந்த மழையினாலே மகாராஷ்டிரா மாநிலத்தின் தண்ணீர் தேவை சந்திக்கப்பட, இந்த மழையினாலே மகாராஷ்டிரா மாநிலத்தின் நிதி ஆண்டவரே செப்பனிடப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த நாள் ஆராதனையிலே உம்முடைய வார்த்தையை பயனளிக்க ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு இடைபட வேண்டுமாறு, பேச வேண்டுமாறு, மெய்யாகி உம்முடைய மெல்லிய தொனியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரை நீர் பேசும். இந்த ஆராதனையை மீண்டும் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன்.
அறிவிப்புகள். கடந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினராகிய திரு தர்மராஜ் அவர்கள் தன்னுடைய 78வது வயதில் பெங்களூரிலே தன்னுடைய மகனுடைய இல்லத்திலே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய ராஜ்யத்தினராக கடந்து சென்றார்கள். கடந்த வாரம் அவருடைய இறுதி அடக்க ஆராதனை தமிழகத்தில் குலவணிகர்புரம் CSI கல்லறை தோட்டத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர்கள் குடும்பத்தினருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல மெத்தடிஸ்ட் மென் பிரேயர் ஃபெல்லோஷிப் 10 மணிக்கு நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அந்த ஜெப கொடுகையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கம் போல MYF யூத் மீட்டிங் ஆராதனைக்கு பிறகு 12 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் தவறாது ஜெபத்தோடு இந்த ஜெப கொடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். WSS பிரேயர் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறும். திருச்சபையின் பெண்கள் அனைவரும் ஜெபத்தோடு இந்த ஜெப கொடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவு கூறியிருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 6ஆம் தேதி டாக்டர் ஷாரன் ரத்னம், 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் வாசுகி பால்துரை, 9ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெஸ்ஸி கிருபாகரன், 9ஆம் தேதி மிஸ்டர் ஜெசூரன் பொன்னுதுரை, 10ஆம் தேதி மிஸ் பீனா மணி, 12ஆம் தேதி மிஸ் ஏஞ்சல் ஞானப்பிரகாசம். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள். 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் மிஸ்டர் பி பாலச்சந்திரன், 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மரியதாஸ். இம்மட்டும் கரம் பற்றி வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழி நடத்துவாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும் ஆண்டவரே. அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்களை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் காண கண்டு மக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய ஆராதனையிலே சிறப்பு பாடலை பாடி சிறப்பிக்கவும், நம்முடைய ஆராதனையிலே சிறப்பு செய்தியை பயின்றளிக்கவும் சகோதரர் சுந்தர் சிங் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை குறித்து அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவர்களை நன்கு அறிவோம். மதுரை CGMM என்ற ஸ்தாபனத்திலே பொறுப்பானவர்களாக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஆண்டவர் நம் மத்தியில் இந்த நாளில் வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. அவர்களை உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன்.
ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குர்லா மெத்தடிஸ்ட் திருச்சபை மக்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஆண்டவருடைய நாமத்திலும் சிஜிஎம் சார்பிலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 வாரங்களும் அருமையான ஒரு தியானத்தை அருமையான ஊழியக்காரர் அவர்கள் செய்யவும், திருச்சபை மக்கள் யாவரும் அதில் ஆசையாய் பங்கு கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலே விசேஷமாய் மறுபடியும் சிஜிஎம் சார்பில் உங்கள் மத்தியிலே தெய்வ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பை தந்த ஆயரவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். சிஜிஎம் ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே பல இடர்பாடுகள் இருந்த போதிலும் கூட கர்த்தர் ஊழிய ஸ்தலங்களிலே, விசேஷமாய் வட இந்திய எல்லைகளிலே பயங்கரமான மழை, சத்தீஸ்கரிலே மழை வெள்ளம் சூழ்ந்ததினாலே மிஷனரிகளுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவிலே ஆதிவாசி காடுகளுக்குள்ளே நாம் பணி செய்கிற பணித்தலங்களிலே பம்ரகாடு இடத்திலே ஆதிவாசிகள் பல குடும்பங்கள் நம்முடைய ஆலயங்களிலே கொண்டு வந்து தங்க வைக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் பராமரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையிலே சிலருக்கு நிவாரண பொருட்களை கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். கொரோனா காலகட்டங்களிலே அருமையான பணித்தலங்களிலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பலருக்கு நிவாரண பொருட்களை கொடுக்கிறதற்கும் கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். தொடர்ந்து இந்த நாளிலே கர்த்தர் இந்த அருமையான ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக நாங்கள் இந்த நாளிலே எடுத்திருக்கிற முயற்சியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. முதலாவது அலங்கார வாசலாலே என்ற ஒரு பாடலையும் அதை தொடர்ந்து தேவ செய்தியையும் நாம் கேட்கத்தக்கதாக நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். நன்மையா
வந்து நின்று நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்துவோம். என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோம். ஹல்லேலூயா. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாம் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே சலமாய் விதைக்கின்றோம். என் காணிக்கையை உன் கரங்களிலே சலமாய் விதைக்கின்றோம். இவையெல்லாம் என் தெய்வமே முழு மனதோடு ஒருவருக்கே நான் செலுத்திடுவதே நிச்சயமாகவே தெய்வம் சம்பூரண ஆசீர்வாதங்களினாலே நிச்சயமாக எங்களை திருப்தியாய் அன்பிடும் தெய்வம் அல்லவா. நன்றியானவரை நிற்கிறோமப்பா. மகிமையுமே ஒரு மனதோடு செலுத்துவோமே. மகிமையுமே ஒரு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக யோவான் 8வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 8வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களிலே நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு சம்பவம். விபச்சார ஸ்திரீயை ஆண்டவர் அன்றைய நாளிலே விடுவித்ததும் அவளை இனி விபச்சாரம் செய்யாமல் இரு என்று சொல்லி எச்சரித்து அனுப்பியதும் ஒரு சம்பவமாய் நீங்களும் நானும் அறிந்த ஒரு விஷயம். இந்த நாள் வேளையிலே இந்த சம்பவத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளுகிற சில காரியங்களை சற்று வேகமாய் தியானிப்போம். அருமையானவர்களே, விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நடுவே நிறுத்தி இவள் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள் என்று பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவருக்கு வந்து சவால் விட்ட போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல்லெறியட்டும். கல்லெடுத்து எரிய வந்தவர்கள் எல்லாரும் ஏகமாய் எழும்பி வந்து அவளை கொன்றுவிட வேண்டும் என்று கைகளை ஓங்கி நின்ற போது கர்த்தர் எழும்பி நின்று தடுக்கவில்லை. அவர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரியம், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியட்டும். எவனுமே கல்லெறிய அங்கு வழி இல்லாத அளவுக்கு எல்லாருமே பாவம் செய்தவர்கள், எனவே கல்லெறியவில்லை. அவர்கள் பாவம் செய்தவர்கள் என்பதை எப்படி அறிந்தார்கள் அல்லது எப்படி உணர்த்தப்பட்டார்கள் என்று பார்ப்போம் என்றால், அங்கே 7வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில்
அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இனிமேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் என்று வேதம் சொல்கிறது. தரையிலே எழுதினார். ஆனால் 9வது வசனத்திலே அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். குத்தப்பட்டார்கள். ஆண்டவர் சுட்டிக்காட்டிய வார்த்தையை கேட்டார்கள். இருதயத்திலே உடைக்கப்பட்டார்கள். கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அந்த ஸ்திரீ மாத்திரம் அங்கே நடுவே நின்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த நேரத்திலே நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தெய்வத்தின் மகத்துவமான சத்தம் நம்முடைய காதுகளில் விழும்போது, அவர் நீ இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாயே, வேண்டாத இந்த காரியத்தில் விழுந்து கிடக்கிறாயே, அடிக்கடி கரிந்து கொள்ளப்பட்டு உன் பிடரியை கடினப்படுத்துகிறாயே என்று எச்சரிக்கும் போது, தெய்வ சத்தத்தை கேட்டு குத்தப்பட்டு அவருடைய சமூகத்தில் விழுந்து நான் பாவிதான் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் என்றால், நம்மை இரட்சா பெருமான் என்னுடைய உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவார். ஐயா, அவர்கள் இயேசுவுக்கு பக்கமாய் வந்தவர்கள், இயேசுவுடைய சத்தத்தை கேட்டவர்கள், குத்தப்பட்டவர்கள், ஆனால் கல்லை கீழே போட்டுவிட்டு திரும்பி போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு பக்கமாய் வந்தவர்கள், தெய்வ சத்தத்தை கேட்டவர்கள், தெய்வ பாதத்தில் நின்றவர்கள், தெய்வத்திடத்திலே வார்த்தையை கேட்டவர்கள், அவர் சொல்லும் போது, அவர் எழுதும் போது பார்த்தவன், கேட்டவன், அவனுக்குள்ளே குத்தப்பட்டவன், அவன் மனசாட்சியிலே உணர்த்தப்பட்டவன், ஆனால் உடைத்து ஊற்றுவதற்கு மனமில்லாதவனாய், பாவத்தை அறிக்கை செய்து நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளாதவனாய், அவருடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை கேட்காதவனாய் திரும்பி போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. நயகரா நீர்வீழ்ச்சி மைல் கணக்காய் ஓடுகிறது. அமேசான் நதி பசிபிக் கடலிலே போய் விழுகிற இடத்துல அது மைல் கணக்காய் நல்ல தண்ணீர் ஓடுமா? அந்த அமேசான் நதியிலே ஓடுகிற தண்ணீர் பசிபிக் பெருங்கடலிலே போய் விழுந்து கலக்கிற இடத்துல மைல் கணக்காய் நல்ல தண்ணீர் ஓடுமா? ஒரு முறை கப்பலிலே போனவர்கள் அந்த கடலுக்குள்ளே போய் கடல் பாதை தெரியாமல் சிக்கி தவித்து கடைசியில அவர்கள் தண்ணீர் இல்லாமல் 3 நாள் கஷ்டப்பட்டு தண்ணீர் தண்ணீர் என்று செத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அந்த பக்கமாய் இன்னொரு பக்கமாய் போன கப்பலை பார்த்து சிவப்பு கொடி ஆற்றி எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்று கத்தினார்களாம். அப்பொழுது தூர இடத்தில் இருக்கிற அந்த கப்பலில் இருந்தவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்கிற தண்ணீர், அதை எடுத்து குடியுங்கள் என்று சொன்னார்களாம். அப்பொழுது இவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் கேலி பண்ணுகிறார்கள் என்று நினைத்தார்களாம். ஐயோ, கடல் தண்ணி உப்பு தண்ணீராக இருக்குமே, கேலி பண்ணுகிறார்கள், நம்மை சாக விடுகிறார்கள், சாக சொல்லுகிறார்கள், காப்பாற்ற மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டே சரி சொல்லுகிறார்களே கேட்போம் என்று ஒரு வாளியை போட்டு தண்ணீரை கோரி குடித்தால் நல்ல தண்ணீர், நல்ல தண்ணீர். 3 நாளாக இது தெரியாமலே சாக தெரிந்தவர்கள். ஐயா, இவ்வளவு பக்கமாய் இயேசுவிடத்தில் வந்தவர்கள், இவர் நல்லவர், இவர் இரட்சகர், இவரிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று அவர்களுக்கு தெரியாமலேயே கல்லை கீழே போட்டுவிட்டு இவ்வளவு தூரம் குத்தப்பட்டவர்கள், இவ்வளவு தூரம் பேச்சை கேட்டவர்கள், சத்தத்தை கேட்டவர்கள் ஒப்பு கொடுக்காமல் திரும்பி போய்விட்டார்கள். யூதாஸ் காரியத்து இயேசுவை கட்டி பிடித்து ரபி போதகரே என்று சொல்லி அழைத்து முத்தமிட்டு காட்டி கொடுத்தவன். 3½ ஆண்டு காலம் அவர் பின்னதாகவே தெரிந்தவன். அவ்வளவு தூரம் அவரை பின்பற்றி வாழ துடித்தவன் தான். ஆனால் அவ்வளவு பக்கமாயிருந்தும் அவர் ரட்சா பெருமான் என்பதை அறியாமலே அல்லது உடைத்து ஊற்றாமலே, தன் பாவத்தை அறிக்கை செய்து அவர் பக்கமாக நிற்காமலே நான்று கொண்டு செத்து போய்விட்டான். அவ்வளவு தூரம் பக்கத்தில் வந்தவர்கள், அவர் சத்தத்தை கேட்டவர்கள்,
அவர் குத்தப்படுகிற அளவுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து உடைத்து ஊற்ற வேண்டியவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நான் ஆலயத்தில் பக்கத்தில் வருகிறோம். இந்த வேத வசனத்தை படிக்கும் போதெல்லாம் அவர் பக்கத்தில் வருகிறோம். அவர் தெய்வ சத்தத்தை கேட்கிறோம், குத்தப்படுகிறோம். கொஞ்சமாவது உணர்வடைந்து ஊற்றி ஒப்படைக்கிறோமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படி அவள் பாதத்தில் அமர்ந்த போது பரிமள தைல குப்பியை எடுத்துக்கொண்டு வந்து உடைத்து ஊற்றி போட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. 3 முறை தெய்வம் அவரை தேடி வந்த எருசலேம் பகுதியாய் வந்த போதெல்லாம் 3 முறை பெத்லகேக்கு அவர்கள் இருந்த பெத்தானியாவுக்கு புறப்பட்டு போய் பார்த்த போதெல்லாம் உடைத்து ஊற்றாத மரியாள் அந்த 3வது முறை ஆண்டவர் வந்த சமயம் அவர் பேசின வார்த்தைகளாலே குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு உடைத்து ஊற்றிவிட்டாள். அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் அவளை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சம்பவத்தில் நானும் நீங்களும் தெரிந்து கொள்கிற ஒரு காரியம், அவர் சத்தத்தை கேட்கிற அளவுக்கு பக்கத்தில் வருவோம் என்றார். ஒருவேளை அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காகவே வந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிற வார்த்தை நம்மை குத்தும் போது அவர் நமக்காக ரத்தம் சிந்தினவர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் விழுந்து பாவத்தை அறிக்கை செய்து எங்களை மன்னித்து விடும் என்று சொல்லி கேட்போம் என்றார். இயேசுவோடு நிற்க முடியும். அல்லேலூயா. விபச்சார ஸ்திரீ அங்கே நின்றாள், அவள் போகவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன் மீது கல்லெறியவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. கொரோனா காலத்தில் வந்திருக்கிறோம். எத்தனையோ முறை அந்த தொற்று நம்மை பிடிக்கிற அளவுக்கு ஒருவேளை வந்திருந்திருக்கலாம். தொற்று கூட நாம் வாழ்ந்திருந்திருக்கலாம், வந்தும் போயிருந்திருக்கலாம். எதிர்ப்பு சக்திகள் நமக்கு இருந்ததினாலே கூட தப்பித்திருந்திருக்கலாம். ஐயா, ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஸ்திரீயே, இந்த இடத்துல நீ கொல்லப்படாமல் தப்பித்துக் கொண்டாய். எத்தனையோ பேர் உன்னை கொல்லுவதற்கு வந்தார்கள், அவர்கள் கல்லெடுத்து வந்தார்கள், நீ தப்பித்துக் கொண்டாய். நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற காரியம் என்ன? இவ்வளவு நாளும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு நம்முடைய மனதை இன்னும் கடினப்படுத்தி கொண்டு மனம் திரும்பாமலே இருந்த விபச்சார ஸ்திரியை போலவே அதை பொழுதுபோக்காய், தொழிலாய் அல்லது இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தவளாய் வாழ்ந்திருப்போம் என்றால், அநேகந்தரம் அடிக்கப்பட்டோம் நாம் இன்னும் மனம் திரும்பாமல் இருந்திருப்போம் என்றால், இப்பொழுதும் ஆண்டவர் இந்த கொரோனா தொற்று வியாதி காலத்திலும் நம்மை இவ்வளவாய் தப்புவிக்க செய்திருக்கிறார் என்றால், அவர் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ போ, இனி பாவம் செய்யாதே. பிழைத்து கொண்டாய், நீ தப்பித்து கொண்டாய், நானும் உன்னை கல்லெறிவதில்லை, நானும் உன்னை கொல்லுவதில்லை, இனிமேலாவது பாவம் செய்யாமல் வாழ்ந்துவிடு என்று அழைக்கிறார். அருமையானவர்களே, 2வது குறிப்பாக யோவான் 8வது அதிகாரத்திலே ஆண்டவர் விபச்சார ஸ்திரீக்கு கொடுத்த கட்டளை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, பழைய வாழ்வை வாழ்ந்து விடாதே, பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாய் மாறிவிடு என்று அவளை பகிரங்கமாய் வாழ்வதற்கு, பிச்சையாய் வாழ ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளை அனுப்புகிறார். அவள் ஜீவன் தப்பி ஓடி போகிறவள், இனி வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிக்க அவள் ஆசைப்படும் போது, பாவ உலகம் மறுபடியும் அதே பாவத்துக்கு அவளை இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கண் தெரியாத ஒரு குருடன் கண் திறக்கப்பட்ட பிறகு இந்த கண்ணை வைத்து பலவிதமான மாய வலைகளுக்குள்ளே, மந்திரவாதங்களுக்குள்ளே, ஆகாத இச்சைக்குள்ளே, விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே இந்த கண்ணை பயன்படுத்துவான் என்றால் அவனுக்கு கண்ணு திறந்து பிரயோஜனம் என்ன? இந்த விபச்சார ஸ்திரியை கர்த்தர் மன்னித்து மறுபடியும் போய் வாழச் சொல்லி இருக்கிறார் என்றால், அவள் உள்ளே போய் மறுபடியும் அவள் பாவத்தில் விழுந்து விட்டால் அவள் இவ்வளவு தூரம் வந்து மன்னிக்கப்பட்டு பிரயோஜனம் என்ன? நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம், இந்த வேதத்தை கையில் எடுத்திருக்கிறோம்,
நாம் வேதக்காரர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறோம் என்றால் எத்தனையோ கிருபைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். தாயின் கருவிலேயே சாக வேண்டியவர்கள் நீங்களும் நானும். எத்தனையோ வியாதிகளிலே, விபத்துகளிலே சாக வேண்டியவர்கள் நீங்களும் நானும். தப்பித்திருக்கிறோம் என்றால் தெய்வ கிருபையினாலே பிழைத்திருக்கிறோம். எனவே அந்த தெய்வத்துக்கு மகிமையாய் வாழ்வேன் என்று சொல்லி 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழ்வேன், 4 நாள் வாழ்ந்தாலும் 4 பேருக்கு பிரயோஜனமாய் மாறுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது அவசியம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது இந்த மண்ணோடு மண்ணாய் மக்குவதற்குள்ளே மகிமையாய் மாறி பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாய் மாறிவிடு. என்னை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்ந்து விடு என்று அழைக்கிறார். நம் மண்ணுலகத்திலே வாழ முடியாத ஒரு வாழ்வை வாழ சொல்லவில்லை அவர். வாழ முடியும், நான் உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் என்று சொல்லி அவர் நம்மை வாழ வைக்கிறதற்கு ஆசைப்பட்டிருக்கிறதுனாலே தான் நம் மண்ணுலகத்திலே மறுபடியும் நம் வாழ்நாட்களை கூட்டி தந்திருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாம் இன்னும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாய் மாற முடியுமா? பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? கோபத்தை வேரோடு பிடுங்கி போடும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்களாம். அவங்களோட சேர்ந்து தோழிகளும் தாய்மார்கள் சங்கத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களாம். ஆமாண்டவரே, நாங்கள் நீசர்கள், பாவிகள், ஆண்டவரே தூசிகள், எங்கள் கோபத்தை வேரோட பிடிங்கிருங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபக்கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகும்போது பஸ்ஸில் ஏறினோன்னு ஒரு வாலிப பையன் காலில் மிதிச்சிட்டான், தெரியாமல் மிதிச்சிட்டான். அம்மா கேட்டாங்களாம், மாடு மாதிரி இருக்கியே, ஒரு மனுஷன் நிற்கிறது தெரியல, கோபத்தை வேரோட பிடுங்கி போடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவங்க பஸ்ஸில் ஏறினோடனே, சர்ச்சில் இருக்கும்போது தூசின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. பஸ்ஸில் ஏறினோடனே நான் ஒரு மனுஷின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வேதத்தை தூக்குறது தான், ஆனால் வேஷத்தை இன்னும் களையவில்லையே, இன்னும் நமக்குள்ளே பாவம் குடியிருக்கிறதே. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 to 21 வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்றால், இந்த மாம்ச கிரியைகள் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. இந்த மாம்ச கிரியைகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்றால் ஆவியின் சிந்தையாலே புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று ரோமர் 7வது அதிகாரத்தில் பவுலடிகளார் எழுதுகிறார். இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய ஆவியின் சிந்தையை புதுப்பிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யட்டும் என்று அலறுகிறார். 8வது அதிகாரத்திலே 1 வசனத்திலே ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று எழுதுகிறார். அப்படின்றால் நியாயப்பிரமாணம் அதை மீறுகிற பிள்ளைகளாய் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்றால் ஒரு ராஜரீக பிரமாணத்தை கையிலே எடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யாக்கோபு 2வது அதிகாரத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏதுகரமாய் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று 8வது வசனத்திலே நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்ல வருகிறேன்? விபச்சார ஸ்திரீ இப்பொழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்று அவள் திரும்பி சமுதாயத்தில் போய் வாழ போகும்போது இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து வைராக்கியமாய் வாழ ஆரம்பிப்பாள் என்றால் அவள் மூலமாய் நடந்த பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டுவிடும். யாக்கோபு 5வது அதிகாரம் கடைசி வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று ஒருவனை திருப்புகிறவன் அநேக பாவங்களை மூடி போடுவான். ஒரு விபச்சார ஸ்திரீ மனம் திரும்பினதினாலே அநேக பாவங்கள் மூடப்படும் என்பது நீங்கள் நானும் அறிந்த விஷயம். உங்களாலே என்னாலே செய்யப்பட்ட பாவங்கள் கர்த்தர் இந்த நாட்கள் எவ்வளவோ பாவங்களை கர்த்தர் நாம் செய்யாமலே இருக்கத்தக்கதை ஆண்டவர் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்றால் நாம் பாவிதான் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எனக்காக மரித்தீரே, வா என்று என்னை அழைத்தீரே, வாழ கிருபை செய்தீரே, நான் இனி வாழ்ந்தால் உமக்காகத்தான் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் என்றால் நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். அருமையானவர்களே, பிரதான கற்பனை என்று சொல்லி ராஜரீக பிரமாணம் என்று சொல்லி 2 கற்பனைகளை நமக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே தந்திருக்கிறார். ஒன்று, முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இந்த வாழ்க்கையிலே நான் என்னை பரிசுத்தமாக்குவதற்கு ஆசைப்பட்டு நான் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாய் மாறுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து வாழ்வது உண்மை என்றால் நான் மற்றவர்களையும் அதே பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறதற்கு ஆயத்தப்பட ஆரம்பிப்பேனே.
நான் அறிவிக்க ஆரம்பிப்பேனே, நான் ஆசைப்பட ஆரம்பிப்பேனே, இந்த உலகம் அழிந்து போகிறதை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன், அழிந்து போகாதே என்று சொல்லி தடுப்பேனே. எமி கார்மிக்கல் அம்மா ஒரு நாள் ராத்திரி படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனம் பார்த்தார்களாம். அநேகம் பேர் நரகத்திலே போய் விழுகிறதை பார்த்தபோது ஐயோ தேவதூதனிடத்தில் சொன்னார்களாம், என்னை கொண்டு போய் அந்த நரக வாசலிலே விடு என்று சொன்னார்களாம். நரக வாசலிலே கொண்டு போய் எமி கார்மிக்கல் அம்மாவை விட்ட போது அந்த நரக வாசலிலே நின்று கத்தினார்களாம், டோன்ட் கோ தேர், ஃபயர் ஃபயர் என்று கத்தினார்களாம். ஐயா, இயேசுவுக்காக வாழ்வோம் என்று சொல்லி நானும் நீங்கள் மாறி பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாய் மாறும்போது இந்த பாவ உலகத்தில் சிக்கி சீரழிகிற எத்தனையோ பேரை தடுத்து நிறுத்துகிற பிள்ளைகளாய், அவர்கள் அங்கே போகக்கூடாது என்று நேசிக்கிற பிள்ளைகளாய், அவர்களுக்கும் போய் இந்த இயேசுவை பற்றி சொல்லுகிறதற்கு கர்த்தர் நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். எனவேதான் இந்த ராஜரிக பிரமாணத்தை கை கொள்வோம் என்று சொல்லி அழைக்கிறார். அருமையானவர்களே, பாவம் செய்கிற ஒரு வழக்கம் நமக்குள்ளே வரக்கூடாது, பாவ குத்து நமக்குள்ளே ஏற்படக்கூடாது என்பதையும் ஆண்டவர் அதிகமாய் அவர் எண்ணம் கொண்டவராய் எபிரேயரிலே ஒரு அருமையான வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். எபிரேயர் 9வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிற ஆண்டவருடைய ரத்தம் அது நிச்சயமாய் உங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிற ரத்தம் என்று எழுதுகிறார். என்ன சொல்ல வருகிறேன், மோசே நியாயப்பிரமாணத்தில் அவர் சொன்ன கற்பனைகளை நீங்களும் நானும் கை கொள்ளாவிட்டால் பாவ நிவாரணம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை நியாயப்பிரமாணத்திலே மோசே எழுதி வைத்திருக்கிறார். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கி போட்டு ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி, உனக்காக நான் மரித்தேன், உன் பாவ அக்கிரமத்தை தீர்ப்பதற்காக என் ரத்தத்தையே தானமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இனி நீ பாவத்திலே வாழ வேண்டிய அவசியமில்லை, அந்த சாபத்திலே நீ மரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நம்மை முத்தரித்திருக்கிறார் என்றால் அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய மனசாட்சியையும் கூட சுத்திகரித்து விடும் என்று எழுதியிருக்கிறார். அப்படின்றால் என்ன அர்த்தம், மோசே கட்டளையிட்டதை நிறைவேற்றாதவர்கள் வெள்ளாட்டு கடாவையும் இளங்காளையையும் கொண்டு போய் பலி கொடுக்கிறார்கள். அப்படி பலி கொடுத்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று அவர்கள் அந்த பலியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது, வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தமும் இளங்காளையுடைய ரத்தமும் சாம்பலும் உங்களை சுத்திகரிக்கும் என்றால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்காதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். அது உங்களை பரிசுத்தமாய் மாற்றுவதோடு மாத்திரமில்லை, உங்கள் மனசாட்சியையும் செத்த கிரியைகளை சுத்திகரித்து விடும் என்று உறுதி தருகிறார். அந்த அளவுக்கு ஒரு மேலான ஒரு ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் மனசாட்சியையும் குத்த விடாதபடிக்கு தடுத்து போட்டு அவருடைய ரத்தம் நம்முடைய சகல நீதிக்குள்ளும் வழி நடத்தும் என்பது தெய்வ சத்தியம். அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்ற தைரியம் பெற்றுக்கொண்டவர்களாய் புறப்பட்டு போய் இந்த மண்ணுலகத்தில் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாய் மாற வேண்டியது அவசியம் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, அதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி இந்த 2வது குறிப்பை முடிக்கிறேன். மத்தேயு 19வது அதிகாரத்தில் வாலிப சகோதரன் நியாய சாஸ்திரியாக இருந்தவன் ஓடி போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவருடைய உடைய நித்திய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்றால் நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். நான் சிறு பிராயத்திலிருந்து கை கொள்ளுகிறேனே என்று சொல்லுகிறான். மோசையின் நியாய பிரமாணத்தை எல்லாவற்றையும் கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் அவன் நம்மை விட நல்லவன் போல. நாம் அந்த 10 கற்பனைகளை கை கொண்டோமோ இல்லையோ, அவன் சொல்லுகிறான் எல்லா கற்பனைகளையும் சிறு பிராயத்திலிருந்து கை கொண்டு வருகிறேனே. அந்த அளவுக்கு கை கொள்ளுகிறவனை பார்த்தாண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக
என்ற கற்பனையை நீ நிரப்பி இருக்கிறாயா, நடத்தி இருக்கிறாயா என்று கேட்கும்போது அவன் அதையும் நான் கை கொண்டிருக்கிறேன் என்ற அளவுக்கு பேசுகிறான். அப்பொழுது குறிப்பிட்டு ஆண்டவர் அவனை உணர்த்தும் விதமாய் கேட்கிறார், நீ உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது நீ பூரண சமர்த்தனாய், பூரண சம்பூரண குணமுள்ளவனாய், நற்குணசாலியாய் நீ மாறிவிடுவாய் என்று அழைக்கிறார். அந்த மத்தேயு 19வது அதிகாரத்தில் பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் இனி உனக்குண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு. நாம் பூரணமாய் மாற விரும்பினால், நான் என்னை போல பிறனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு என்று இருக்கிறதை, நமக்கு சுயநலமாய், சௌந்தரியமாய், சௌகரியமாய், நமக்கு ஆசீர்வாதமாய், நமக்கு பிரத்யேகமாய் இருக்கிறதையும் கூட அது நமக்கு விக்கிரகமாய் இருக்காதபடிக்கு அதை தூக்கி கொண்டு போய் மற்றவனுக்கு கொடுத்து விட்டு கர்த்தர் மாத்திரம் போதும் என்று சொல்லி வாழ ஆரம்பிப்போம் என்றால் அவனும் வாழ்ந்து விடுவான், நானும் தப்பித்து விடுவேன். அந்த அளவுக்கு பூர்ண சற்குணனாய் மாறுவதற்கு நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவர்கள் அங்கே வந்தார்கள் என்ற காரியத்தை இந்த அருமையான வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோவான் 8வது அதிகாரம் 5வது 6வது வசனம், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தின் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை சோதிக்கும்படி வந்தவர்கள், அவரை குற்றப்படுத்தி அவரை கொலை பண்ணுவதற்கு அல்லது அவரை யூத சமுதாயத்தை விட்டு விலக்கி தள்ளுவதற்கு என்று சொல்லி வந்தவர்கள். ஏற்கனவே நாணயத்தை கொண்டு வந்து காட்டி ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமோ அல்லவோ என்று சொல்லி அவர்களை குற்றம் காண்பதற்காக கொண்டு வந்து காட்டினார்கள் நாணயத்தை. ஆனால் அன்றைக்கு அவர் ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னவுடனே அதில் குற்றம் காண முடியாமல் போய்விட்டார்கள். அருமையானவர்களே, குற்றத்தை நிரூபித்து விட்டால் அவரை தீர்த்து கட்டிவிடலாம் என்ற அளவுக்கு ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிர்பந்தத்திலே தான் இன்றைக்கு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து மோசையின் நியாயப்பிரமாணத்தை காட்டி இவள் கொல்லுவதற்கு ஏதுவானவள், அவளை கொல்ல நாங்கள் ஆயத்தம், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்கள். ஆண்டவரை தேடி வருகிற கூட்டம் 3 விதமாய் நான் அங்கே பார்க்கிறேன். ஒன்று, அவரை குற்றப்படுத்துவதற்கென்று வந்தவர்கள், அவரில் குற்றம் காணலாமா என்று சொல்லி தேடி வந்தவர்கள். குற்றம் சாட்டப்பட்டவள் விபச்சார ஸ்திரீ, அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட சீஷர்கள், ஜனங்கள் என்று சொல்லி 3 விதமான கூட்டம் அவரை சுற்றி இருக்கிறது. குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள் விபச்சாரஸ்தாரி ஸ்திரியை குற்றவாளி என்று சொல்லி காட்டினது மாத்திரமல்ல, கொற்றவனாகிய இயேசுவை குற்றப்படுத்துவதற்கும் குற்றம் சுமத்துவதற்கும் ஆயத்தமாய் வந்திருக்கிறார்கள். இயேசுவிலே குற்றம் இருக்கிறதா என்று சொல்லி கண்டுபிடிக்க பல பேர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ஒரு முறை வேதத்திலே குற்றம் இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிப்பேன் என்று ஒரு கம்யூனிச தீவிரவாதி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 1 அதிகாரத்திலிருந்து படிக்க ஆரம்பித்தானாம். 1 அதிகாரத்திலே முதல் 16 வசனங்களை படிப்பதற்குள்ளாகவே இந்த இயேசு உத்தமர், இந்த வேதம் சத்தியம், இதுதான் உண்மை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டானாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, குற்றம் காண வேண்டும், குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்தை கையில எடுக்கிறவர்கள் அநேகம் பேர் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், இயேசுவை குற்றப்படுத்த வந்தவர்கள் அநேகம் பேர் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார்கள். ஆனால் இந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் போல குற்றப்படுத்த வந்தவர்கள், குற்றம் காண வந்தவர்கள் அன்றைக்கு திரும்பி போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் அதை விட அடுத்தபடிக்கு மேல்படியில இருக்கிறோம். என்ன சொல்ல வருகிறேன், சீஷர்களைப் போல, ஜனங்களைப் போல அன்றைக்கு ஒலிவு மலையிலிருந்து இறங்கி தேவாலயத்துக்கு வந்தவுடனே அவரை தேடி ஜனங்கள் வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஜனங்கள் யார்? இயேசுவை தேடி வந்தவர்கள், இயேசுவிடத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற வந்தவர்கள், சுகத்தை பெற வந்தவர்கள், இவரை பின்பற்றுவோம் என்று சொல்லி வந்தவர்கள்.
சீஷர்கள் யாவரும் அங்கே இருக்கிறார்கள். பின்பற்ற வந்தவர்கள் கடைசி வரைக்கும் பின்பற்ற வேண்டுமே. குற்றம் சுமத்த வந்தவர்கள் அவரை கண்டுகொள்ளாமல் அவரது இடத்திலே அர்ப்பணிக்காமல் போய்விட்டாலும் பின்பற்றி வந்திருக்கிறவர்கள், சீஷர்களாய் மாற ஆசைப்பட்டவர்கள் கடைசி வரைக்கும் அவரை பின்பற்றி வாழ வேண்டுமே. யூதாஸ் காரியத்து போல விழுந்து போய்விடக்கூடாது, இவருடைய அன்பை மறந்து போய்விடக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். முடிவு பரியந்தம் நிலையில் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வேதம் அப்படி நம்மை அழைக்கிறது அல்லவா? ஐயா, அங்கே பின்பற்றி வந்தவர்கள் ஒரு கூட்டம் சீஷர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒருவன் மறுதளித்து விட்டான், ஒருவன் காட்டி கொடுத்து விட்டான், மற்றவர்கள் விட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள். நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் அவரை மறுதளிக்காமல், காட்டி கொடுக்காமல், அவரை விட்டு ஓடி போகாமல் அவரை பின்பற்றி வாழ வேண்டும். சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். நம்மை பின்பற்றி வருவோம் என்று சொல்லி வருகிறவர்கள், ஆராதனைக்கு வருகிறவர்கள், அல்லேலியா போட்டு ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவர் தான் தெய்வம் என்று சொல்லி பேசுகிறவர்கள், இந்த தெய்வத்துக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் கடைசி வரைக்கும் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாய் மாற வேண்டும். சிலுவையை எடுத்து பின்பற்ற வேண்டும். இரத்த சாட்சியாகவும் மறிக்கவும் ஆயத்தம் என்று சொல்லி விட்டுக் கொடுக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவள் விபச்சார ஸ்திரீ. குற்றம் சாட்டப்பட்டவளை ஆண்டவர் கொல்லவில்லை, ஆக்கினைக்குள்ளாக்கவில்லை. நீ போய் பாவம் செய்யாமல் வாழ்ந்து விடு, சாட்சியாய் வாழ்ந்து விடு என்று அழைக்கிறார். சீஷர்களை பார்த்து இரத்த சாட்சியாய் மறிக்கவும் துணிந்து வா என்று அழைத்தவர் அவரை பின்பற்றி வருவேன் என்று சொல்லி, ஒருவேளை நீங்களும் நானும் அவரை பின்பற்றி வாழ ஆசிப்போம் என்றால் சாட்சியாய், இரத்த சாட்சியாய் வாழவும் கூட அழைக்கிற தெய்வம், சாட்சியாய் வாழ்ந்து விடவும் அழைக்கிறார். விபச்சார ஸ்திரீயை பார்த்து நீ போய் பாவம் செய்யாமல் வாழ்ந்து விடு. பரிசுத்தமாய் வாழ்ந்தா என்றால் உன்னை பார்க்கிற மற்றவர்கள், ஏற்கனவே உன்னை பார்த்தவர்கள், ஏற்கனவே உன்னை அறிந்தவர்கள், நீ வாழ்கிற வாழ்க்கையை பார்ப்பார்கள் அல்லவா? அவர்கள் மனம் மாறுவார்கள் அல்லவா? நீ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவதியாய் மாறிவிடு, நீ பரிசுத்த சாட்சியாய் வாழ்ந்து விடு என்று அழைக்கிறார். ஐயா, இந்த நேரத்தில் நம்மை சாட்சியாய் வாழ அழைக்கிறார். நம்மை இரத்த சாட்சியாய் மறிக்கவும் அழைக்கிறார். பின் வாங்கி போய்விடாதபடிக்கு பாதுகாப்பாய் வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். லூக்கா 8வது அதிகாரத்தில் லேகியோனை கர்த்தர் சுகப்படுத்தின பிறகு அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், நீ வீட்டுக்கு போய் நான் உனக்கு செய்தவைகள் எல்லாவற்றையும் அறிவித்து வாழ்ந்து விடு, அறிவி என்று அழைக்கிறார். ஐயா, விபச்சார ஸ்திரீயை சாட்சியாய் வாழ அழைத்தவர் அவரை பின்பற்றுவதற்கு நான் உம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி லேகியோன் சொல்லுகிறான். நான் உம்மோடு கூட தங்குவதற்கு எனக்கு உதவி செய்யும், அனுமதி தாரும் என்று கேட்கிறான் லேகியோன். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோட கூட தங்குவதை விட நீ உன் வீட்டுக்கு போய் தங்கு, உன் வீட்டிலே உள்ளவர்களுக்கு என்னை பற்றி சொல்லு, அவர்களையும் இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றிவிடு, அவர்களுக்கு போய் அறிவி என்று சொல்கிறார். அருமையானவர்களே, அறிவிக்கிறதற்கு சீஷர்கள் தேவை, அவரை பற்றி அறிவிப்பதற்கு சாட்சிகள் தேவை, அவரை பற்றி அறிவிப்பதற்கு அவரிடத்தில் உதவி பெற்றவர்கள் தேவை. லேகியோன் அவரிடத்தில் ஜீவனை பெற்றுக்கொண்டான், சுத்தமான மனத்தை பெற்றுக்கொண்டான், நல்ல ஒரு வாழ்வை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ சாட்சியாய் வாழ்வதோடு கூட இந்த சாட்சியை மற்றவர்களுக்கு அறிவித்து விடு. உயிர் தப்பினாய் அல்லவா, சுகம் பெற்றாய் அல்லவா, அதை மற்றவர்களுக்கு போய் அறிவித்து விடு என்று அழைக்கிறார். அருமையானவர்கள், இந்த பகுதி நமக்கு அப்படி சொல்லித் தருகிறது. பின்வாங்கி போய்விடாதே, என்னை பின்பற்றி வர மனதை உடையவனாய் இருந்தால் நீ இரத்த சாட்சியாய் மறிக்கிற அளவுக்கு சிலுவையை தூக்கி கொண்டு என்னோடு கூட நடந்து வா என்று அழைக்கிறார். அதோடு கூட நான் உன்னை விடுவித்திருக்கிறேன், நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்ப்பு கொண்டு வரவில்லை, நீ போய் பரிசுத்தமாய் வாழ்ந்து விடு, நீ பரிசுத்த சாட்சியாய் மாறிவிடு. சாட்சியாய் வாழவும் சாட்சியை அறிவிக்கவும் நம்மை கர்த்தர் அழைக்கிறார். இந்த நல்ல மாலை வேளையில ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு உத்தமமான வார்த்தையை நாம் கற்று தேர்ந்து அதில் நிலை நின்று காட்டி பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் இயேசுவுக்கு சொந்தமாக்கி விடுவோமா? வட இந்திய தேசங்களிலே மிஷனரிகளை கொல்ல வந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு மனம் மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா. தோமாவை கொல்ல வந்த எத்தனையோ பேர், பரிசுத்த தோமாவை கொல்ல வந்தவர்கள் முதல் நூற்றாண்டிலே அவரிடத்தில் இருந்த இயேசுவின் வல்லமையை பார்த்து
அவரிடத்தில் இருந்த இயேசுவின் அதிகாரத்தை பார்த்து, அவரிடத்தில் இருந்த பரிசுத்தத்தை பார்த்து மற்றவர்கள் எத்தனையோ பேர் இந்த தேசத்திலே முதல் நூற்றாண்டிலேயே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே. திருநெல்வேலி பகுதியில் கால்டுவெல் பிஷப்பை பார்த்த எத்தனையோ பேர் அந்த நாட்களில் அவர் மிஷனரியாய் வந்து தன் ஜீவிய காலங்களை அந்த பனங்காடுகளிலே, தேடி காடுகளிலே ஊழியம் செய்தவர். அவரை பார்த்த எத்தனையோ பேர், அவர் சாட்சியை சொன்னதை கேட்ட எத்தனையோ பேர், ஒருவேளை அவருக்கு விரோதமாய் வந்தவர்கள் எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே. உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவர்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவரை பின்பற்றி வாழுவோம். அவருக்காக சாட்சியாய் மாறுவோம். இரத்த சாட்சியாக மரிக்கவும் துணிந்து விடுவோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று நம்முடைய ஆராதனையில் சிறப்பு பாடலையும் பாடி சிறப்பு செய்தியை பகிர்ந்தளித்து நம்முடைய ஆராதனையை சிறப்பித்த அருமையான சகோதரர் சுந்தர் சிங் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். நம்முடைய அபாத்திர நிலைமை உணர்ந்து கீழ்கண்ட ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ்வளும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுறந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து சிரேஷ்ட பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற
புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். திருவருட் சாதனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இது உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இது உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. பந்தியிலே கலந்து கொண்ட யாவரும் கீழ்க்கண்ட ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, மது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தி இருக்கிற துதி தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடே வேண்டிக் கொள்கிறோம். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் அருமையுள்ள இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்துமம் முழுவதையும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு அந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் பாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தி இருக்கிற பணிவுடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பின்வருகின்ற ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிறவரை எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். ஆமீன். இறுதியாக கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு கிறிஸ்து சபை பாமாலைகளில் 6வது பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். என் நெஞ்சமே, நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே துதித்து பாடி என்றைக்கும் புகழ்ந்து போற்று நித்தமும் மகிழ்ச்சியாகவே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
நட்சத்திரங்கள் சந்திரன் வெண்காந்தி வீசும் சூரியன் ஆகாச சேனைகள் மேகம் காற்று மாறியே வானங்களின் வானங்களே ஒன்றாக பாடுங்கள். விஸ்தாரமான பூமியே நீயும் எழுந்து வாழ்த்தல் செய். யெகோவா நல்லவர். சராசரங்கள் அனைத்தும் அவர் சொற்படி நடக்கும். அவரே ஆண்டவர். புறத்தில் உள்ள சேனாயே பூவில் உள்ள மாந்தரே வணங்க வாருங்கள். யெகோவா தாம் தயாபரர் எல்லாவற்றிற்கும் காரணர். அவரை போற்றுங்கள். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். உடைய தாசன் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக, பேசியதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்டவர்களாக இங்கிருந்து உலகத்துக்குள்ளே கடந்து செல்லாதபடி கேட்ட சத்தியத்திற்கு எங்கள் செவியை சாய்த்தவர்களாக, எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பாதப்படியிலே அர்ப்பணித்தவர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். நாங்கள் மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை ஏற்று உம்முடைய நாட்டு நேராக கடந்து வந்திருக்கின்ற திரு தர்மராஜ் அவருடைய குடும்பத்தினருக்காக ஆண்டவரே இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்று மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்தில் அந்த துக்ககரமான சூழ்நிலையில் நீர் போய் கண்ணீர் சிந்தினீர், அவர்களை ஆறுதல் படுத்தினீர், அவர்களை தேறுதல் படுத்தினீர், மறுமைக்குரிய நிச்சயத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டீர். அதே போல் ஆண்டவரே, துக்கத்தோடு இருக்கிற, பாரத்தோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கின்ற அந்த குடும்பத்தினரை நீர் ஆற்ற வேண்டுமாறு, தேற்ற வேண்டுமாறு, அப்படியே கண்ணீரை துடைத்தரல வேண்டுமாறு, மறுமைக்குரிய நிச்சயத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டரல வேண்டுமாறு உம்மை நோக்கி கஞ்சுகின்றோம். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் மீண்டும் உடைய கரத்தில் உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த புதிய மாதத்தோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக.
யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். சங்கீதம் பாடுங்கள் மாந்தரெல்லாருமே, மகிழ்ந்து போற்றுங்கள். பிதா குமாரன் ஆவியாம் திரியருக்கு கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.